ஹாய்ங்க, இன்றைக்கி ஈஸியான சிம்பிளான எம்மியான மக்காச்சோள குழிப்பணியார ரெசிபி தாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னி தண்ணியாட்ட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேங்க. குழிப்பணியாரம் சாப்பிட்றத விட வெங்காயம் போட்டு குழிப்பணியாரம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நவீன எந்திரத்தை எடுத்து வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. வெங்காயத்தை கலக்கி வச்சுட்டுங்க தேங்காய் சட்னிக்கு தேங்காய் கட் பண்ணிட்டுங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி சாப்பிட்டா நெஞ்சு கறிக்குதுன்னு சொல்லுவாருங்க. அதனால கொஞ்சம் மல்லி அதிகமாக வச்சு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேங்க. அது சூப்பராக இருக்கும். இப்படி மக்காச்சோளம் மாவு அரைச்சேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நான் இந்த ரேஷியோ அந்த ரேஷியோலாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்க. ஹெல்த்தியாக சாப்பிடணும், அதே மாதிரி நம்ம வேலையும் ஈஸியாக இருக்கணுங்கிற கான்செப்ட் தாங்க நான் ஃபாலோ பண்ணுவேன். நான், என் கணவர், என் பையன் 3 பேருமே ஹெல்த்தினாலே அகட்டால போய் நிற்கிறவங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பணியாரத்தை ரொம்பவே விரும்பி 3 பேருமே சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. நாங்கள் எப்போவும் தோசை தான் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி தான் பணியாரம் ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராக வந்துருந்ததுங்க. நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டுங்க, சைட் பை சைட் கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போயாச்சுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேங்க.